திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வரும் 23ஆம் தேதி திருவாரூரில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வரும் 23ஆம் தேதி தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பேசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார். தேர்தல் பரப்புரைக்காக வரும் 22ஆம் தேதி தஞ்சாவூர் வரும் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழ் பல்கலைக்கழகம் அருகே உற்சாக வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல கொரடாச்சேரியில் நடைபெறும் நடப்பாண்டின் முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டவும் டெல்டா மாவட்ட திமுக நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர். திருவாரூர் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் சென்னைக்கு திரும்புகிறார். அடுத்த வாரத்தில் அவரது 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை பயணம் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் பயண திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.